ஏராளமான தில்லுமுள்ளுக்கள், ஏராளமான சந்தேகங்கள், ஓச்சோரிக்கான குவெஸ்டன் வெளிவந்தது, எஸ்ஐஆருக்கான இஷ்யூ வெளிவந்தது. பீகார் எலெக்ஷன் அறிவித்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரை ஒரு மிகப்பெரிய, ஒவ்வொரு நாளுமே அதிர்ச்சி தரக்கூடிய தகவல் தான். இந்த அளவில் ஆர்ஜேடி மகாகட்பந்தனுடைய கூட்டணி அதனுடைய ரிசல்ட் வரும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. நிச்சயமாக என்டிஏவிற்கு ஒரு எட்ஜ் இருந்ததாக கூறினார்கள். பட் இந்த அளவில் கிளீன் ஸ்வீப் என்கிற விஷயம் யாரும் எதிர்பார்க்கவில்லை. இது மேண்டேட் மக்களால் கொடுக்கப்பட்ட மேண்டேட்டா, அல்ல இந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் அழித்து அதை தாண்டி கிடைத்த மேண்டேட்டா என்கிற ஒரு கேள்வி அனைத்து நபர்கள் மனதிலும் வருகிறது. ஓட்சோரிக்கான இஷ்யூ, எஸ்ஐஆருக்கான இஷ்யூ, இது போன்ற ஏராளமான விஷயங்கள். இதை பற்றி இன்னும் ஆழமாக பேசுவதற்காக ஐயாவும் நான் இணைந்திருக்கிறோம். ஐயா வணக்கம். ரொம்பவே ஒரு தடபுடலான ஒரு தேர்தல். இந்த எலெக்ஷன் ரிசல்ட் நீங்க எப்படி பார்க்கிறீங்க? மிக மிக மோசடியாக பெறப்பட்ட ஒரு வரலாற்று தவறை பாஜக தேர்தல் ஆணையத்துடன் இணைந்து இந்த நாட்டு ஜனநாயகத்திற்கு இழைத்திருக்கிறது. பெரிய குற்றச்செயல் இது. இது எப்படி சொல்றோம், எப்படி இது வந்துச்சு? இப்படி ஒரு ரிசல்ட்டை 100% ஹரிச்சந்திரனே இருந்து 5 ஆண்டு காலம் ஆண்டு 5வது ஆண்டு எண்டில் வந்துட்டு எலெக்ஷனில் நின்னார்னா அவரால் கூட இப்படி ஒரு முடிவு எடுக்க முடியாது. கரெக்ட். ஜஸ்ட் கால்குலேட் த பர்சன்டேஜ் ஆஃப் இட். இந்த 5 ஆண்டுகளில் நிதிஷ்குமார் லேட்டு என்டிஏ கவர்மெண்ட் அப்படின்றது இவ்வளவு நல்ல ஒரு கவர்மெண்ட் அது இருந்துருந்துச்சு அப்படின்னா பீகார்ல இருந்துட்டு அதிகமான மக்கள் வந்துட்டு வெளி மாநிலங்களில் வேலை செய்ய மாட்டாங்க. இன்றைக்கு பீகார்ல இருக்கக்கூடிய விவசாயிகளினுடைய மாத வருவாய் எவ்வளவு அப்படின்னா 7,200 ரூபாய், 7,300 ரூபாய் இவ்வளவுதான். 66,000. ஆமா, annually, which is hardly 6,000. ஆமா, அவ்வளவுதான். ஆமா, அதாவது இந்தியாலேயே வேளாண் வருவாய் அப்படின்றது மிக மிக கம்மியா இருக்கிற மாநிலம் எது அப்படின்னா பீகார். அதே மாதிரி அங்க இருக்கிற பெண்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் மட்டும் இல்ல, அண்டர் எம்ப்ளாய்டு. அண்டர் எம்ப்ளாய்டுன்னா they don't get an employment which is equal to the talent that they have. அது கிடையாது அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். அதை விட அப்புறம் நீங்க வந்துட்டு பர் கேபிட்டா ரெவென்யூ நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வருவாய் தனிநபர் ஒரு எடுத்துக்கிட்டா அட்லீஸ்ட் வந்துட்டு பீகார் இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு அந்த மக்கள் போய் ஓட்டு போடுறாங்களாம். ஓட்டு போடும்போது மறுபடியும் மோடி வரணும், மறுபடியும் வந்துட்டு என்டிஏ வரணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த இதை வந்துட்டு அதான் சொல்லுது. இது இந்த மேண்டேட் அப்படின்றத சொல்கிறது என்னன்னா we are absolutely content with the present government. அதானே? அதுக்கு ஏதாவது இருக்குங்களா? நீங்கள் அப்படியே உங்களோட யோசனைக்கே நான் விட்டுறேன். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த என்டையர் ப்ராசஸ், எலெக்ஷன் ப்ராசஸ் வந்துட்டு தொடங்கப்பட்ட ஜூன் மாதம் 24ஆம் தேதி, ஜூன் மாதம் 24ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரை அந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை தொடங்கப்பட்டதிலிருந்து முடிக்கும் வரை மிகப்பெரிய சர்ச்சை பீகார் முழுவதும் ஏற்பட்டுச்சு. அது என்ன அப்படின்னம்னா வாக்காளர்கள் கொத்து கொத்தாக நீக்கப்படுகிறார்கள் அப்படின்றது, அதே மாதிரி கொத்து கொத்தாக சேர்க்கப்படுகிறார்கள். கரெக்ட். 2 விஷயம், மாஸ் அடிஷன்ஸ் அண்ட் மாஸ் டிலிஷன்ஸ், 2 விடயம். இந்த எஸ்ஐஆரில் நடந்திருக்கக்கூடிய அந்த விடயம் என்ன அப்படின்னம்னா கரெக்டாக அந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி, ஜூலை மாதம் 31ஆம் தேதி முடிச்சுட்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி அவங்க ஃபஸ்ட்டு அந்த டிராஃப்ட் ஓட்டர்ஸ் லிஸ்ட் வெளியே வருது. ஆமாம், அது வெளியிட்ட உடனே அது 65 லட்சம் பேர் இல்லை. ஏற்கனவே பீகாரில் வாக்காளர்களாக இருக்கக்கூடிய 7,89,00,000 பேரில் 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அது தேர்தல் ஆணையம் உடனே இம்மிடியட்டாக இங்கே இருக்கக்கூடிய பொதுநல அமைப்புகள், அப்புறம் வந்துட்டு அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸு, இன்னும் பலர், இவங்க எல்லாம் போயிட்டு உடனே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அவங்க சொன்னாங்க இந்த 65 லட்சம் பேரில் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லிச்சு அப்படின்னா 22 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க, இன்னொரு 7 லட்சம் பேர் டபுள் என்ட்ரி நீக்கிட்டோம், இன்னொரு 36 லட்சம் பேர் வந்துட்டு இந்த மாநிலத்தை விட்டு நிரந்தரமாக இடம் பெயர்ந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு அடி அடிச்சிடுறாங்க. அப்போது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இதே சூரியகாந்த், இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆக போகிற சூரியகாந்த் வந்துட்டு அவர் என்ன சொன்னார், இது செத்து போயிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா 22 லட்சம் பேர், இதில் ஒரு 10 பேரை கொண்டாந்து நீங்கள் நிறுத்துங்க, என்டையர் எஸ்ஐஆர் ப்ராசஸையும் நான் வந்துட்டு ரத்து பண்ணுறேன் அப்படின்னா. ஆனால் அப்படி நடக்கலை. எவ்வளோ பேரை கொண்டாந்து நிறுத்துறாங்க, எவ்வளோ பேர் நீங்களும் சொன்னீங்க, எவ்வளோ பேரை நானும் சொன்னேன், எவ்வளோ பேரை வந்துட்டு அவரை வந்துட்டு ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அவங்க சொன்னாங்க,
அது சொல்லாத ஆளில் எல்லாரும் எடுத்து Yogendra Yadav, Rahul Gandhi and all, they took these people to Supreme Court directly. ஆமா அப்படி பண்ணாங்க. ஆமா. என்ன சொன்னாங்கன்னா நிறைய பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்கன்ற ஒரு ஆர்குமெண்ட்டை வந்துட்டு ஒப்புக்கிட்ட இந்திய உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, we can accept mass inclusion, not mass exclusion. நாங்கள் மிகப்பெரிய அளவிலான வாக்காளர்கள் சேர்ப்பதை நாங்கள் ஏற்கிறோம், ஆனால் மிகப்பெரிய அளவில் வாக்காளர்கள் நீக்கத்தை நாங்கள் ஏற்க முடியாது. வெரி கேட்டகாரிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. 2 பேர் ஜோய்மாலியா பக்ஷி அண்ட் சூரியகாந்த் அந்த பெஞ்ச் தான் விசாரிச்சது. உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீக்கப்பட்டவங்க எந்த அடிப்படையில் நீக்கிறீங்கன்னா, நாங்கள் ஒரு 11 டாக்குமெண்ட் சொன்னோம், அந்த 11 டாக்குமெண்ட்ல எந்த டாக்குமெண்ட் இல்லாதவங்கள தான் நாங்கள் நீக்கிருக்கிறோம். அப்போ விஷயம் என்னன்னா, அந்த டாக்குமெண்ட் இல்லாதவங்க தான் அங்கே பிரச்சனையே. கரெக்ட். அவங்க ஓட்டரா இல்லையா அப்படின்றது பிரச்சனை இல்லை. அப்போ அது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிச்சுன்னா, நிறைய வெளிநாட்டவர் வந்துட்டு இந்த தேர்தல் வாக்காளர் பட்டியலில் ஊடுருவிட்டாங்க, உள்ளே வந்துட்டாங்க, அவங்களெல்லாம் வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த எஸ்ஐஆரே நாங்கள் பண்ணோம் அப்படின்னாங்க. அப்போ இவங்க வழக்கறிஞர் என்ன பண்ணாங்க, அப்படி இப்போ முடிச்சிட்ட உடனே அவங்க கேட்டாங்க, முதல் வாக்காளர் பட்டியல் வந்துட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வந்துச்சு. இந்த ப்ராசஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு சேருங்க, அதாவது ஆதார் கார்டை வச்சுக்கிட்டு இப்ப நீக்கினவங்களை எல்லாம் ஆதார் கார்டு இருந்ததுன்னா அதே ஒரு ஆதாரமா வச்சு சேருங்கன்னு உடனே அதுக்கப்புறம் சேர்ந்தவங்க வந்துட்டு 21,53,000 பேர், 65 லட்சம் பேர் நீக்கிறாங்களே. அதுல வந்துட்டு ஏற்கனவே நீக்கப்பட்டவங்கள 21,53,000 பேர் வந்துட்டாங்க மறுபடியும் உள்ள 65 லட்சத்துல. அதே மாதிரி அந்த நீக்கப்பட்ட வந்தவங்கள நீக்கினது வந்துட்டு மறுபடியும் ஒரு 3,66,000 பேர். இதுல இன்னொரு ட்விஸ்ட் இருந்ததுயா. ஆஸ் பர் த இந்தியன் கவர்மெண்டோட டேட்டா படி நீங்க பார்த்தீங்கன்னா, adult population of Bihar before SIR was 8 crore and 19 lakhs. 19 lakhs. 8 கோடியே 19 லட்சம். ஸோ எஸ்ஐஆருக்கு அப்புறம் என்ன இருக்கணும்னா, டெக்னிக்கலா 7 கோடியே 89 லட்சமாக இருந்த அந்த இது வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் இட் ஷுட் ஹவ் புஷ்ட் டுவர்ட்ஸ் 8 crore and plus, because of the difference between 7 crore and 89 lakhs and 8 crore and 90 lakhs நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-35 லட்சத்துக்கு மேல, யூனோ அதையே குறைச்சு இங்க ஒரு 65 லட்சம், அங்கிட்ட ஒரு 35 லட்சம், கிட்டத்தட்ட 1 கோடி பேர் அவங்க நீக்கிறாங்க. இட் இஸ் நாட் 65 lakhs, it is actually 1 crore. It is 1 crore. அது எப்படி இல்ல, நாங்க அதை டெரைவ் பண்றோம் because Rahul is doing some calculation based on that. He is telling a particular fact. We will come one by one because people have to pursue democracy. Yes. And whatever that has been done against democracy, என்னெல்லாம் ஜனநாயகத்திற்கு எதிராக செய்யப்பட்டதோ அதையெல்லாம் எடுத்து சொல்லி தான் நம்ம ஜனநாயகத்தை காப்பாற்றணும். அப்படி வரும் பொழுது அப்போ அந்த முதல் இது ஆகஸ்ட் 1ஆம் தேதி வெளியிட்ட உடனே வந்ததை வச்சு நீதிமன்றம் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னோம்னா, யார் யாருக்கெல்லாம் ஆதாரம் எல்லாம் இருக்கோ அவங்களாம் சேர்த்துடலாம் அப்படின்னு. அப்படி சேர்த்தவங்க 21,53,000 பேர். அதுலயும் வந்துட்டு ஒரு 3,66,000 பேர் மறுபடியும் நீக்கிட்டாங்க. நீக்கிட்ட உடனே மீதி இருக்கிறவங்க எவ்வளோ அப்படின்னா 47 லட்சம். அப்போ அந்த 3.66 லட்சத்தை நீக்கிட்டீங்க அது 21 லட்சத்தில் அப்படின்னோம்னா, நெட் அடிஷன் டு த எக்ஸிஸ்டிங், அதாவது எஸ்ஐஆர் நடவடிக்கையில் டிராஃப்ட் ரோல் ரிலீஸ் பண்ணதுக்கு பிற்பாடு மறுபடியும் சேர்ந்தவங்க வந்துட்டு 18 லட்சம் பேர். ஸோ 7.24 கோடி இருந்த வாக்காளர்கள் 7 கோடியே 42 லட்சமாக இன்க்ரீஸ் ஆயிட்டாங்க. இன்க்ரீஸ் ஆகிட்டோடனே ஓட்டர் லிஸ்ட் ஹஸ் பின் பியூரிஃபைட். யார் நம்மளுடைய ஞானேஷ்வர் எல்லாம் பியூரிஃபைட் ஆயிப்பி அப்படின்னாரு. நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டுச்சு, இந்த 21.53 லட்சம் பேரும் இந்த 21,53,000 பேரும் புதுசா வந்தவங்களா இல்லை ஏற்கனவே ஆதாரம் இல்லைன்றதுக்காக தள்ளி போட்டவங்களாரு? அது நீதிமன்றத்தை சொல்ல தெரியல. அப்ப இந்த 47 லட்சத்துல பாத்தீங்கன்னா அப்ப ஸ்டில் 36 லட்சம் பேர் வெளியில போட்டாங்க இல்லையா? இந்த 36 லட்சம் பேரும் நாங்க புலம்பெயர்ந்து போயிட்டோம், எங்களுக்கு பீகார்ல ஓட்டு வேண்டாம் அப்படின்னு யார் சொன்னது? See, vote is something that you owe. நான் அந்த நாட்டினுடைய குடிமகன், I have the right to vote and I am obtaining a vote. ரைட்டா? ஒரு கார்டு வச்சு நான் வந்துட்டு இல்ல ராகுல் வெளில போயிட்டாரு அவர் கிடையாது அப்படி நான் சொல்ல முடியுமா? இட் இஸ் ராகுல் ஹேவ் டு டிக்ளேர். இல்ல ராகுல் சொல்றாரு நான் வந்துட்டு அந்த வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டேன், அங்க என்னோட என்ரோல் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க எடுக்க முடியும். இப்போ பீகாரில் இருந்து மக்களே, பீகாருடைய மொத்த பாப்புலேஷன் ஆஸ் ஆன் 2025 ஜனவரி 13 கோடியே 10 லட்சம் பேர்.
இந்த மாநிலத்தில இருந்து தான் இந்தியா முழுவதும் மிக அதிகமான மக்கள் புலம்பெயர்ந்து கொண்டு உழைக்க போயிருக்காங்க. அது எவ்வளவு பேருன்னா ஸ்டாகரிங் 3 crores. 3 கோடி பேர் ஒரே ஒரு மாநிலத்தில் இருந்துட்டு பிழைக்க வழி இல்லாம மற்ற மாநிலம் காஷ்மீர் டு கன்னியாகுமரி, அஸ்ஸாம்ல இருந்து குஜராத் வரைக்கும் பிழைக்க போனவங்க 3 கோடி பேர். இந்த 3 கோடி பேர் இவர் 36 லட்சத்தை அவங்க சொல்றாங்க. இந்த 3 கோடி பேரும் அடல்ட்டா இல்லையா? ரைட்டா? இப்ப பாருங்க, இப்போ 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 இதை வச்சுக்கோங்க. அப்படியே இந்த 3 கோடி பேரு தமிழ்நாட்டிலே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல 36 லட்சம்ன்றாங்க, சிலர் 1 கோடின்றாங்க, ஏதோ ஒண்ணு. இந்த 3 கோடி பேர் வேலை செய்யற போறவனால 18 வயசுக்கு மேல தானே 3 கோடி பேர் போயிட்டா இல்லையா? அப்ப அதை கலந்துக்கிட்டவன் எவ்வளவு பேரா இருக்கணும்? எஸ்ஐஆர் எக்ஸைஸ்ல கலந்துக்கிட்ட எவ்வளவு இருக்கணும்? 7,85 லட்சத்துல 3 கோடி போயிடுச்சுன்னா 4,89 பேர் தானே இருக்கணும். ஆனா கடைசியில் எஸ்ஐஆருக்கு அப்புறம் 7.42 கோடி எப்படி வருது? அப்புறம் 2.5 கோடி எங்கேருந்து வந்தாங்க? புரியுதுங்களா? இப்போ இந்த தேர்தல் ஆணையம் வந்துட்டு பண்ணியிருக்கக்கூடிய மோசடி அப்படின்றதுனுடைய பெரிய சிகரம்ன்றது இதுதான். வெளியில 3 கோடி பேர் போயிட்டான். அவங்கள நிறைய பேர் நீ ட்ரெயின்ல வச்சு கூட்டத்தில் ஓட்டு போட வச்ச அப்படின்னா அவங்க வாக்காளர்கள் தானே. அப்ப வேறொரு இடத்துல வேலை செய்ய போறவனுக்கு வந்துட்டு இங்க அவனுடைய ஓட்டை வந்துட்டு அவனுடைய பிரான்ச்சைஸை வந்துட்டு அவன் வந்துட்டு cannot given up. ஏன் கிவன் அப் இல்லைன்னா அவனுடைய அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, உறவினர்கள் இருக்காங்க, மாமா இருக்கான், மச்சான் இருக்கான், இன்னும் சொல்ல போனா அவனுடைய தங்கச்சி எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க. அவன் வேலை செய்ய வந்தான், எவ்வளவுதானே? அப்படி வேலை செய்ய வந்தவன்ல என்ன அடிப்படையில நீக்கணுன்ற ஒரு கேள்வி உச்சநீதிமன்றத்தில் கேட்கப்பட்ட போது தேர்தல் ஆணையத்திடம் பதில் இல்லை. இது நீங்க நல்லா கவனிக்கமங்களே. இப்ப நீங்க பலர் வந்துட்டு இப்ப வெளிநாட்டுல இருந்து நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க இல்லையா? நீங்க எல்லாம் வந்துட்டு இந்தியன் உங்களுடைய ஓட்டர் ரைட்ஸை வந்துட்டு நீங்க வந்துட்டு கிவன் அப் நீங்கெல்லாம் கொடுத்துட்டீங்களா வேணான்ட்டு? நீங்க வந்து ஓட்டு போடுறது தானே இன்னைக்கு தயாரா இருக்கீங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க வாடகைக்கே வேற ஒரு இடத்துல, ஆனா இந்த இடத்துல உங்களுடைய ஓட்டு இருக்குமா இல்லையா? அவங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு பணம் அனுப்பிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரிதானே இங்க வந்தவன் இன்னும் மற்ற மாநிலத்துக்கு வந்தவன் அவங்க அம்மா அப்பாக்கெல்லாம் பணம் அனுப்பிட்டு இருக்கிறான். அப்படி பணம் அனுப்பிட்டு இருக்கிறவன் வருஷத்துக்கு 2-3 முறை திருவிழா அது இதுக்கெல்லாம் போறவன் அந்த மாநிலத்து தேர்தல் நடக்கும்போது இங்க வந்து போயிட்டு ஓட்டு போட்டு வரமாட்டானா? இந்த ஒரு சின்ன விடயத்தை கூட இந்த தேர்தல் ஆணையம் கணக்கில் எடுத்துக்காம அடிச்சிட்டான். சோ 47 லட்சம் மிச்சம் இருக்கிறதுல 36 லட்சம் பேரு சப்ஜெக்டிவ்லி டேக்கன் அவுட் ஆஃப் த ரூல்ஸ் ஆச்சுங்களா? இதே நேரத்தில் நல்லா கவனிங்க மக்களை, நாங்கள் பேசுறதெல்லாம் ஏன்னா வி ஆர் ட்ரூஸ்டர், வி ஸ்டிக் டு ஃபேக்ட்ஸ். எங்களுக்கு அவ்வளோதான். எனக்கு பிஜேபி ஜெயிக்கணும், ஆர்ஜேடி எங்களுக்கு என்ன தேஜஸ்வி யாதவ் ஒன்று மாமனா மச்சானா அப்படி இல்லை. ஐடியாலஜிக்கலி ஸ்பீக்கிங் ஆல்சோ வி டோன்ட் கோ வித் காங்கிரஸ் ஆர் வாட் எவர் பட் பார்ட்டி. த திங் இஸ் 21,53,000 பேர் வந்துட்டு 2வது எக்ஸைஸ் அப்போ வந்துட்டு சேர்ந்தாங்க இல்லையா? அப்போ முதல் இதில் வந்துட்டு புதுசாக சேர்ந்த வாக்காளர்கள் எவ்வளோ? இந்த எக்ஸைஸை பண்றாங்க இல்லையா, அதை ஸ்டார்ட் பண்ண உடனேயே எவ்வளவு பேர் புதுசாக சேர்ந்த வாக்காளர் இருக்கணும்? குஜராத் போன்ற இடங்களை, குஜராத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கங்க, மொத்த பாப்புலேஷன்ல as per 2011 census 58% less than the age of 25. 58% of the Bihar population less than the age of 25. அப்போ அது எவ்வளவு பேர் வந்து அடிஷனுக்கு வந்திருப்பான்? அடிஷன் இங்க காட்டவே இல்லை. நல்லா கவனிங்க. ஒரு பக்கம் இருக்கிறவனே எடுத்துட்டான், இன்னொரு பக்கம் சேர்த்தவன கணக்கு காட்டல. இப்போ இது ஒரு ஃப்ராடுலன்ஸ் பேரோ இது ஓட்டர் ரோலா இல்லையா? இதே இடத்துல இன்னொரு பாயிண்ட் நான் வைக்கலாம்னு பாக்குறேன். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா என்ன சொன்னாங்கன்னா, இந்த எஸ்ஐஆர்ல ஒரு சிறிய தவறு நடந்தாலும் ஐ வில் கேன்சல் த என்டையர் எஸ்ஐஆர். ரைட்? Election Commission of India went and submitted affidavit by saying we got new enrollers around 16 lakh odd forms. அவங்களுக்கு வந்த ஃபார்ம்ஸ்களோட எண்ணிக்கை வந்து 16 லட்சத்தி சொச்சம் ஃபார்ம்ஸ்கள் தான். But when they brought the last final figure, it was 21 lakh and 500. So where did that 3.54 lakh people had come? அது பாருங்க, that is the question Supreme Court judges have asked. என்ன அப்படின்னா, இந்த 21.53 லட்சம் பேர் புது ஆட்களா இல்ல நீ ஆதாரம் இல்லைன்னு தவிர்த்த ஆட்களா? அது உச்ச நீதிமன்றத்தில் இந்த தேர்தல் ஆணையம் சொல்லவே இல்லை. ஸோ வாட் சார்ட் ஆஃப் எனுமரேஷன் இஸ் திஸ்? ஒரு கணக்கீடு அப்படின்ற ஒரு இடத்துல இன்னைக்கு இது கம்ப்யூட்டர் காலம், தட்டி விட்டா ஃபேக்ட்ஸ் அப்படியே கொண்டு வந்துடும்.
இல்லையா? ஏன் இந்த டீட்டெயிலாம் இல்லை? இதோட சேர்ந்தவங்க எல்லாம் சேர்த்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா இதில் இந்த ஓட்சோரியில் ராகுல் காந்தி சொன்ன ஒரு முக்கிய விடம் என்ன அப்படின்னீங்கன்னா, யாருக்குமே தெரியாது இவங்கெல்லாம் ஓட்டர் வாக்காளர்களாக சேர்த்துருக்குறாங்கன்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு மூஞ்சி கிடையாது, அவங்களுக்கு அட்ரஸ் கிடையாது, அவங்களோட அப்பம் பேர் கிடையாது. அவங்கெல்லாம் வாக்காளர் பட்டியல். ஒரு அசம்பிளிக்கு 1,250,000 பேர் இருக்காங்க. அதான் மகாதேவபுரா. மகாதேவபுரா இன் பெங்களூர் சென்ட்ரல் இஸ் அ அர்பன் பிளேஸ். அப்போ பீகார் கம்ப்ரைசஸ் ஆஃப் மோஸ்ட்லி ரூரல் ஏரியாஸ் எவ்வளோ பேர் சேர்த்துருப்பாங்க? கரெக்ட். இப்போ நான் கேட்குறேன், அங்கே வந்துட்டு 38 மாவட்டங்கள்ங்க, மொத்த கான்ஸ்டிடியூன்சிஸ் 243. சே சம் 200 கான்ஸ்டிடியூன்சிஸ், 1 lakh vote has been added per constituency. How much it comes to? 2 கோடி. ஆமா, முடிஞ்சு போச்சுங்களா? ஏன் இந்த அளவுக்கு இவ்வளோ சீட்டு ஜெயிச்சதை யாருமே ப்ரெடிக்ட் பண்ணலை அப்படின்னோம்னா, they don't know. யாரெல்லாம் வந்து ஓட்டு போட்டாங்க, எவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்க பாருங்க. இவங்க சொல்லக்கூடிய பர்சன்டேஜ்லாம் பயங்கர திணறல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுல ஓட்டு போட வேண்டியவங்களை கழிச்சிருக்கிறாங்க, ஓட்டரா இல்லாதவங்கள சேர்த்துருக்காங்க. டீட்டெயில் எதுவுமே இல்லை. ஆனா ஒரு பேர் ஒரு ஒரு ஓட்டர்ஸ் ரோல் ஒன்று வச்சிருக்கிறாங்க. அந்த ரோல்ல இவங்க வந்துட்டு நடத்திருக்கிறாங்க. நடத்தி ஒரு 69.96%ன்றாங்க, 67.13%ன்றாங்க, ஏதோ ஒன்று ஹையஸ்ட் போல்டு. 79 லட்சம் பேர் கூடுதலாக ஓட்டு போட்டிருக்காங்க. 72 லட்சம் பேர், which means by constituency on an average 29,000 votes, 29,000 ஒரு தெரியும். இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? தேஜஸ்வி என்ன சொல்லிட்டாரு, இதை கூடுதலாக போட்டவங்க they have voted for a change-னாரு. அவங்க they have voted for the state இருக்கிற மாநில அரசுக்கு போட்டாங்க. இது நீங்கள் எப்படி நம்புவீங்க? நீங்கள் நாளைக்கு, இப்போ நாங்கள் இன்னைக்கு தான் பேசுகிறோம், இது வரைக்கும் பார்லிமெண்ட் தேர்தலில் கூட நம்ம நாட்டினுடைய ஆங்கில தொலைக்காட்சிகள் இருக்கு இல்லையா, அரை ஆங்கிலம் அரை இங்கிலீஷ் தான் அங்கே பேசுவாங்க. யாராவது ஓட் அனாலிசிஸ் பண்ணாங்களான்னு பாருங்களேன். இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு 8 மணி 9 மணிக்கு பண்ணுறாங்களான்னு பார்த்து பாருங்க. ஓட் அனாலிசிஸ் பண்ணாங்கன்னா அவங்க மாட்டிக்குவாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, எங்கே இருந்து எது ஷிஃப்ட் ஆச்சு, எவ்வளோ எக்ஸசிவாக ஷிஃப்ட் ஆயிருது. எப்படி இப்போ ரோகப்பூரில் வந்துட்டு இவர் தோத்துட்டாருல ஃபைனலாக தானே? ஆமாம் ஆமாம், ரோகப்பூரில் தோத்து முடிச்சிட்டாரு. பல இடங்களில் தோத்துட்டாங்க. பல இடங்களில் பார்த்தீங்கன்னா 40,000 ஓட்டு பிஜேபி கேண்டிடேட்டோ இல்லை ஜேடியு கேண்டிடேட்டோ வாங்கின இடத்துல அடுத்த கேண்டிடேட் வந்துட்டு 10,000 ஓட்டு தான் வாங்கிருக்காரு. இதுல மக்களே நீங்க நல்லா கவனிங்க. பிஜேபி கேண்டிடேட் 44,000, இந்த கேண்டிடேட் வந்துட்டு 34,000 35,000 அப்படின்னா யூ கேன் பிலீவ் அவர் 44,000 வாங்கும் போது இவர் 10,000 ஓட்டு தான் வாங்கிருக்காரு. காத்தாலே அதனால கட 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 அவருக்கு தேர்தல் ஆணையம் என்னங்க சொல்லிச்சு, நல்லா கவனிங்க. அன்னைக்கு டைம் லைன் எடுத்துக்கங்க. எடுத்த உடனே நாங்க வந்துட்டு போஸ்டல் ஓட்டை எண்ணுவோம், ஆனா சொல்ல மாட்டோம். ஆமா, கடைசி 2 ரவுண்டு இருக்கும்போது அது சொல்லுவான் சொன்னாங்கல்ல. அப்போ சொல்லல. ஆனா 8:01 மணிக்கு எல்லா தொலைக்காட்சியும் லீடு போட்டான். 8:30க்கு வரும்போது they have crossed 100 constituencies and election commission of India websiteல 0 அதுல 0 காட்டுச்சு. அது 9 மணி கூட 0 காட்டுச்சு. 10 மணி எடுத்து காட்டு. 10 மணி தான். நல்லா கவனிங்க மக்களே. பை த டைம் 8:30க்கு தான் நாங்கள் வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ஓப்பன் பண்ண போறேன்றாங்க. ஸோ அதனுடைய ஒரு ரவுண்டு முடிக்கிறது, ஒரு ரவுண்டு நம்மனா 12 டேபிள் இல்லாட்டி 14 டேபிள் போடுவாங்க. இதை எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு சம்மப் பண்ணி எல்லா ஏஜென்ட்டுங்களும் ஒத்துக்கிட்ட உடனே அவங்க சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டு பிஜேபி இவ்வளவு, ஆர்ஜேடி இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எல்லாருமே. ஆனா 9க்குள்ள அவனுங்க கிட்டத்தட்ட 150 கான்ஸ்டிடியூன்சி வந்துட்டாங்க. இது எப்படி? நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டு அப்படின்றதே முடிக்கிறதுக்கு 9:15 இல்லாட்டி 9:30 ஆயிட்டு இருக்கும். ஆமா, கிடு 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 தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே அந்த மாதிரிதான். நான் என்ன கேட்கறேன் மக்களே, எங்கேயாவது இந்த எலக்டோரல் ப்ராசஸ் நேர்மையா நடந்ததுக்கான அப்பேரண்ட் எவிடன்ஸ் இருக்குதா பாருங்களேன். அப்பேரண்ட் எவிடன்ஸ். இப்போ நானும் ராகுலும் உட்காந்து பேசுறோம், நீங்க எல்லாம் பாக்குறீங்க. You know pretty well this is what is happening. You are seeing a camera, you are hearing our voices, we are sitting together, there is a clock running, there is a facts in front of Rahul is asking me question, I am answering. இந்த மாதிரி எந்த இடத்துலயும் ஒரு கவுண்டிங் பூத்தோ போடலங்க ஐயோ ஒருத்தனுமே காட்டல.
they show figure, they talk. ஆமா, ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல they talk. போத் அவ்வளவுதான். இன்னைக்கு நீங்க எதுல பாத்தீங்களா ராகுல்? இதுல நான் எங்கேயுமே பார்க்கல. இன்னொரு விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னா, பீகார்ல சீஃப் மினிஸ்டரோட ஃபேஸா இருந்த தேஜஸ்வி யாதவ். ஆமா, அது அப்புறம் வரேன். இதுக்கு இன்னும் நீங்க நல்லா பாருங்க மக்களே. சரி, ஐயநாதன், ராகுல், தே ஆர் பீப்புள். சங்கீத் எங்களுக்கு கொடுத்த தே ஆல்வேஸ் டாக், தே ஆல்வேஸ் பிளாபர், தே ஆல்வேஸ் பிளாபர். The thing is, if blabbering and earning money is our only motive, I am telling you, neither Rahul nor Ayanathan will be sticking to journalism. Correct. We have better things to do and we have a lot of brain. I am not despising anyone. உங்களை போல நாங்களும் ஒரு talented people தான். ஆனா but if we stick to this out of interest on the country and for the future. But for correcting this, there can be no future for this country. நான் என்ன சொல்ல வரேன், அப்படியே வச்சுக்கங்க. பீகார்ல என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்களாம் பத்திரிகையாளர்கள் நாங்கள் எடுத்து நாங்கள் எல்லாத்தையும் போட்டோம். நான் தானே சொன்னேன், ஒரு அட்ரஸ்ல 1069 பேர் சேர்த்தாங்க. அதாவது டோட்டலா எவ்வளவுலாம் அனமாலிஸ் இருந்துச்சுன்றதை மட்டும் நான் குறைபாடுகள். ஒரே அட்ரஸ்ல, ஒரு பூத்துக்கு உட்பட்ட ஒரு அட்ரஸ்ல 1069 ஓட்டு சேர்த்திருக்காங்க. 1069. Then this reporters collective got to that place and there is no house, but there is an address and 1069 people have been added. One wait. I have to catch Rahul's hand because so much of evidences are there. Then there is another booth area where 937 votes has been added in a small house. 937 votes. Yes. Okay. Then the reporters collective have found out, please understand this, found out that each and every household wherein more than 20 votes have been added. ஒவ்வொரு வீட்டிலும் 20க்கும் மேற்பட்டவர்கள் வாக்காளர்களாக பதிவு செய்திருக்கிறார்கள் என்று தேர்தல் ஆணையம் சொன்ன இடங்கள் மட்டும் கணக்கு போட்டீங்கன்னா, throughout Bihar there are 1 crore and 32 lakh votes. Yes. ஒரு குடும்பத்தில் பீகாரில் இருக்கிற இடம்லாம் உங்களுக்கு தெரியும். லாலு பிரசாத் இருக்கும்போது தான் பக்கா ஹவுசஸ்ன்னு ஒன்று கட்டி கொடுத்தாரு 25,000. அந்த ஒரு பக்கா ஹவுசஸில் வந்து 45 பேர் வாழறாங்கன்னா நீங்கள் ஒத்துக்குவீங்களா? Throughout India, this has been done in Mahadevpura, in Uttar Pradesh, in Bihar, everywhere. Right? This is so many evidences we have thrown in. Finally, what this bench, the Supreme Court has said, on the 7th, we are expecting a order. Total Indian Democrats, everybody. It asked a certain explanation from the Election Commission. Yes. And telling the next hearing will be on the 9th of October. When 9th of October came, Election Commission lawyer was there and none of the written statement the bench asked has not been provided. Correct. But the judge says everybody is expecting an order to condemn SIR. But the judge, Suryakant, who is going to be the Chief Justice of India, I don't have any inhibition or fear. Let them put me in the jail, no problem. I'll go for the sake of democracy. He says, with this experience, you can carry on this SIR throughout all the streets. What sort of a order is this? On the 9th of October 2025, the Supreme Court of India asked the Election Commission of India to go ahead with the SIR in all the states, including Tamil Nadu, without clearly getting an answer for what has happened in Bihar. பீகாரில் மேற்கொள்ளப்பட்ட வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையின் தொடர்பாக எழுப்பப்பட்ட பல கேள்விகளுக்கு பதில் சொல்லாத நிலையிலும் கூட தேர்தல் ஆணையம் எல்லா இடத்துலையும் பண்ணலான்ட்டு சொல்லிட்டாங்க. சரி, அப்படியே வச்சுங்க. இந்த தேர்தல் ஆணையத்தை பற்றி நீங்கள் சில எவிடன்ஸ் இப்போ நம்மளுக்கெல்லாம் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டில். எஸ். அந்த ஃபார்ம் கொடுத்துட்டாங்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு வந்துட்டு நிறைய பணம் இருக்குது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறதுக்கு. தேர்தல் ஆணையத்தில் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு 4ஆம் தேதி ஆரம்பிச்சிருந்த எக்ஸசைஸ், இன்னைக்கு தேதி 14, which means 11 days. Not even a single ad has been provided by the Election Commission of India on how to fill up that form. Or where to go and fill up the fund.
See, in this country, எவ்வளவு பேர் இங்க எஜுகேட்டடு, எவ்வளவு பேருக்கு ஃபார்மை ஃபில்அப் பண்ண தெரியும்? மொழியிலே தான் சொல்ல வரேன், தாய்மொழியிலே சொல்ல வரேன். ஒரே ஒரு விளம்பரம் இருக்கா? ஒரே ஒரு கைடன்ஸ் இருக்கா? அந்த பிஎல்ஓ சொல்றான், பூத் லெவல் ஆஃபீஸர் சொல்றான், இந்த பாருமா நீ என்ன ஃபில்அப் பண்ணி கொடு, அதை பத்தி ஒன்றும் இல்லை, அதெல்லாம் பார்த்துக்கலாம் சொல்றான். ஆனா போட்டோ ஓட்டல்ன்ற ஒரு காரணத்துக்காகவோ இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ இந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணலாம். இந்த தேர்தல் ஆணையத்திற்கு வாக்காளர் பட்டியல் இப்ப ஏற்கனவே இந்த வாக்காளர் பட்டியல் முடக்கப்பட்டு விட்டது. இப்போ நம்ம 2024 ஓட்டு போட்டவே அந்த வாக்காளர் பட்டியல் has been freezed. Yes, that has been freezed, so you cannot compare it with. Okay, இன்னைக்கு நீங்க கொடுக்கக்கூடிய லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு என்ன வாக்காளர் பட்டியல் வருதோ அதான் தமிழ்நாட்டினுடைய வாக்காளர் பட்டியல். அது நீங்க இல்லைன்னா இல்ல, கோவிந்தானா கோவிந்தா. கவனிங்க, நம்ம நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு பலர் இன்னமும் கை நாட்டு. இந்த நாட்டில் மட்டும், இந்தியாவில் மட்டும் 49 கோடி பேர் அமைப்பு சாரா தொழிலாளர்கள், 49 crore unorganized laborers, which means what? They may be skilled or unskilled. Educationally, they wouldn't have crossed 10th standard or 8th standard. இந்த தேர்தல் ஆணையம் ஒழுங்கா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து இதெல்லாம் சொல்லணுமா இல்லையா? இதை எப்படி ஒன்னே ஒன்று சொல்றான், go to Election Commission of India gov.in அவ்வளோதான். அதில் போயிட்டு பார்த்து என்டர் பண்ணி எவ்வளவு பேருக்கு வந்துட்டு இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணக்கூடிய நாலேஜ் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். தேர்தல் ஆணையம் சொல்லுது. இப்போ நான் சைதாப்பேட்டையில் இருக்கேன், அங்கே அடையாறு ரிவரை ஒட்டி பார்த்தீங்கன்னா அண்ணா நகர், திடீர் நகர், கோதாமேடு, ஆத்திச்சேரி 4 பகுதி இருக்குது. மாதிரி சைதாப்பேட்டையில் பல இடங்கள் இருக்குது. அந்த மக்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? ரைட், அவங்களுடைய ஓட்டு இல்லட்டாம என்ன பண்ணுவாங்க? இப்போ நல்லா கவனிங்க, பீகார்னுடைய நிலை இந்த நிலை தான். நம்மளுடைய குடிசை பகுதி இருக்குங்களே, இந்த மாதிரி தான் பீகார் ஃபுல்லாக நிரம்பி இருக்குது. கோசின்ற ஒரு ரிவர் வந்துட்டு ஃப்ளட்டுக்கு வந்துச்சுன்னா எல்லாம் போயிடும், கங்கை ஃப்ளட் ஆச்சுன்னா எல்லாம் போயிடும். வெறும் 16.7% பேர் தான் பீகார்ல பிறந்த நாளை வந்துட்டு அவன் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறான், பிறப்பு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறான். மற்றவங்களுக்கு கிடையாது. ஆனா இந்த தேர்தல் ஆணையம் கேட்குது, நீ பர்த் சர்டிபிகேட் போட்டோ, எங்க உங்ககிட்டே இல்லாத போது எப்படி அவன் கொடுப்பான்? இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த தேர்தல் ஆணையம் எப்படி கேரிங் அவுட் அண்ட் SIR எக்ஸைஸ் வித்தவுட் எனி சின்சியரிட்டி, வித்தவுட் எனி எந்த விதமான நேர்மையில். அது மட்டுமல்ல, சொல்ற மக்களே, நிர்மலா சீதாராமன் இங்க வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு, வந்துட்டு அவங்க பேசுறாங்க கோயம்புத்தூர்ல, இதை கட்டி ஏன் பயப்படுறீங்க அப்படின்றாங்க. சொல்லிடுறேன் மேடம், நாங்கள் பயப்படுறோமோ இல்லையோ, உங்களுக்கு அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ண தெரியுமா இல்லையா அப்படின்றது வரகலை பிரபாகர் தான் சொல்லணும், நீங்கள் சொல்ல மாட்டீங்க. நான் கேட்குறேன், இந்த ஏற்கனவே நடந்திருக்குதா SIR? அப்போல்லாம் எதிர்க்காத எப்போயா இருக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி நடந்த SIR 2003, 2002, 2005 பண்ணும்போது வாக்குப்பதிவு அதிகாரி வீட்டுக்கு வந்தார். வீட்டில் இருக்கக்கூடிய ஹெட் ஆஃப் த ஃபேமிலியை கேட்டார். அவர் சொன்ன உடனே, ஓ நீங்களா, நீங்கள் தான் ஃபேமிலி, உங்கள் பேர் ஓகே டிக்கு, சார் உங்கள் மனைவி பேர் இருக்கு டிக்கு, உங்களுடைய பசங்க எத்தனை பேர்? 3 பேர் டிக்கு, 2 பேர் தானே இருக்குது சார். இப்போ இன்னொன்று நான் கொடுக்குறேன், ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுப்பேன். ஓகே, இந்த ஃபார்ம் வச்சுக்க, ஃபில்அப் பண்ணி கொடு. 3 பேர் சார். உங்கள் அப்பா பேர்? சார் அப்பா இருக்கு இல்லையா, இறந்துட்டார் சார், டெத்து ஒரு லைனு. அம்மா இறந்துட்டாங்க சார், டெத்து லைனு. உங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட இவங்களாம் யாரு சார்? குடியிருந்தவங்க. இப்போ எங்கே இருக்கிறாங்க தெரியாது சார், காலி பண்ணிட்டு போட்டாங்க. இப்போ இவங்களாம் யாரும் இல்லை ஷிஃப்டட் முடிஞ்சு போச்சுங்க. SIR எக்ஸைஸ் டைரக்ட்லி finished with this amount of time consumed. நான் என்ன கேட்குறேன்னா, எதுக்கு நீ ஃபார்மை கொடுக்குற? ஒன்று. ரெண்டாவது, அதில் 2002லயும் 2005லயும் நீ எங்கேருந்து ஓட்டு போட்டன்ற விவரம் என்ன பண்ண போற வச்சுக்கிட்டேன். இந்த இடத்துல இதை நீங்க கேளுங்களேன், தேர்தல் ஃபோன் பண்ணி, டே எதுக்கடா நான் வந்துட்டு 2002ல யாரு எங்க இருந்தா உனக்கு என்ன? இன்னைக்கு நான் இந்த அட்ரஸ்ல இருக்கேன், ஐ ப்ரூவ். 13 ஃபார்ம் கொடுத்துட்ட உடனே அதுக்கப்புறம் என்னென்ன இன்னொன்று ப்ரூவ் பண்ண சொல்றேன். இல்லை, இந்த இடத்துல ஒரு சில ரொம்பவே ஃபேக்சுவலா நம்ம பேசணும்னு ஒரு இது இருக்கு. 3 மாசத்துக்கு முன்னாடியே இந்த பீகார் SIR தொடங்கிய போது we all asked, என்ன கைட்லைன்ஸ் இருக்கா இல்லையா? ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு பேப்பர் இங்க இருந்து அங்க போனா கூட they should be a record, they have to maintain a record. நீங்க நாடு முழுவதும் SIR நடத்தணும்னு நீங்க சொல்றீங்க, there should be some guidelines, no? Yes, we have a guidelines, but we are following 2003 guidelines. Okay, show me the guidelines. That we cannot show. சரி,
ஆர்டிஐ போடப்பட்டது. ஆர்டிஐக்கு பதில் கொடுக்கணும். ஆமா. நோ இட்ஸ் கான்ஃபிடென்ஷியல், we cannot show. ஆமா. ஓகே, அது கவர்மெண்ட் ஆன கைட்லைன்ஸ் தான் கேக்குறோமே ஒழிய கான்ஃபிடென்ஷியாலிட்டி. நீங்க அந்த கைட்லைன்ஸ் வச்சு தான் எஸ்ஐஆர் நடத்துறீங்க. எஸ்ஐஆருக்கான கைட்லைன்ஸ் இல்லைங்கிறாங்க. இன்னைக்கு வர இட் இஸ் நாட் officially given by the election commission of India. Yogendra Yadav, one of my friend, he went and he had his sources and he got this copy out. Right? Final copy என்னட்ட இருக்கு. இத பத்தி ரொம்ப டீடைல்டான வீடியோ நாங்க போட்டிருக்கோம், அதை நீங்க போய் பார்க்கலாம். பட் I'll just quickly ரொம்பவே சுருக்கமா இதை நான் எடுத்து வைக்கலாம்னு பார்க்குறேன். பிகாஸ் இட் ஹாஸ் a lot of facts. என்ன ஃபேக்ட்ஸ்னு நீங்க பார்த்தீங்கன்னா, சார் சொன்னபடி அப்போ நடந்த எஸ்ஐஆர்ல வீட்டுக்கு வீடு போய் பிஎல்ஓ ஆஃபீஸர் வில் செக், ஏற்கனவே இருக்கக்கூடிய எலக்ட்ரோரல் லிஸ்ட்ல இருந்து உங்களோட பேரை நீக்கிறதா சேர்க்கிறதா எல்லாமே பார்த்துருவேன். அண்ட் தே சே தட் இந்த புதிய எஸ்ஐஆர்ல நீங்க பாத்தீங்கன்னா சார், நாங்க நிறைய டைம் எல்லாம் நாங்க கொடுக்கல. இப்போ 21 நாட்கள்லயே நாங்க ஒட்டுமொத்த எஸ்ஐஆர் முடிச்சுட்டோம். அதனாலதான் இப்ப நாங்க 31 நாள்ல முடிக்கிறோம். இது 10வது உங்களுக்கு. அப்போ 21 டேஸ்ல இந்த கைட்லைன்ஸை நாங்க படிச்சு பார்க்கும்போது எதற்காக மறைச்சாகங்கிற விஷயம் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஏன் மறைச்சாங்கன்னா, paragraph 1 பேஜ் நம்பர் 1 அதுல என்ன எழுதியிருக்காங்க நீங்க படிக்கிறேன் கேளுங்க. The commission has since ordered special revision of intensive nature of reference. It wasn't called as, first of all, it wasn't called as special intensive revision. It was a intensive nature of reference, right? Date 1st January 2003 as qualified date. But there was no closure date. 21 நாட்களும் 31 நாட்களும் கிடையாது. அது ஒரு வருஷமா இருக்கட்டும், 2 வருஷமா இருக்கட்டும், 6 மாதமா இருக்கட்டும், there was no closing date. அண்ட் ஃபேக்ட்ஸ் போய் படிச்சு பார்க்கும்போது ஒரு சில மாநிலங்கள்ல 8 மாசம் பிடிச்சிருக்கு, 2 வருஷம் பிடிச்சிருக்கு, 1.5 வருஷம் பிடிச்சிருக்கு. தட் இஸ் ஹவு தென் எஸ்ஐஆர் ஹேப்பன்ட். 2003ல இருந்து ஆரம்பிச்சு 2005 வரை எஸ்ஐஆர் தொடங்கி இருக்கு. That is the time. This is point number 1 and it is a record. Now the second lie what they said is documents. இப்போ சொல்றாங்களே 13 டாக்குமெண்ட் கொடுத்துருக்கோம்னு. அந்த 13 டாக்குமெண்ட்ல இட் வாஸ் அந்த 13வது டாக்குமெண்ட் இப்பதான் சேர்த்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் பீகார் எஸ்ஐஆர் யூ கேன் ஆட். இதுக்கு முன்னாடி 12 தான், அதுக்கு முன்னாடி 11 தான். 11ல நீங்க பாத்தீங்கன்னா போராடி ஆதார சேர்த்தாங்க. ஆதார நீங்க பாத்தீங்கன்னா திஸ் இஸ் நாட் அ சிட்டிசன்ஷிப் ப்ரூஃப், இட் இஸ் ஜஸ்ட் ஐடி ப்ரூஃப். மேல இருக்கிற 11 டாக்குமெண்ட் நீங்க கொடுக்கணும். இதுல சிட்டிசன்ஷிப் ப்ரூஃப் செய்யக்கூடிய டாக்குமெண்ட் 3 மட்டும் தான். என்ஆர்சி இன்னும் முழுமையா எடுக்கப்படல, பாஸ்போர்ட் அண்ட் பர்த் சர்டிபிகேட். இதை தாண்டி எதுவுமே நேஷனல்ஸ் அதை ப்ரூஃப் பண்ண மாட்டேங்குது. தே ஆர் சேயிங் அன்னைக்கு 4 டாக்குமெண்ட் தான் இருந்துச்சு. இப்ப நாங்க பாருங்க 13 டாக்குமெண்ட் கேட்கிறோம். இந்த கைட்லைன்ஸ்ல பேஜ் நம்பர் 7 paragraph 15 அது போய் படிச்சீங்கன்னா தெளிவா இதுல எழுதி இருக்கு, there is no document required. உங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ரேஷன் கார்டை காட்டுங்க, பிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்றாங்க. ஆமா, ரேஷன் கார்டை காட்டுங்க, voter ID இருக்கா இல்லையான்னு கூட அவங்க கேட்கல. லிஸ்ட்ல பேர் இருக்கா, ஓகே, இல்லையா ஃபார்ம் நிரப்பு, அவ்வளவுதான். there was no document asked. yes. மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் சார் இது. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 32 paragraph 32 page number 11 citizenship பத்தி கேக்குறாங்க இல்லையா, whether you are Indian or not, வந்தேரிகள். இந்த இடத்துல it is clearly mentioned, it is clarified that it is not a job of the enumerator to determine the citizenship of the individual. BLO officer உங்களுடைய சிட்டிசன்ஷிப்பை பத்தி கேட்கவே கூடாது. எப்ப கேட்கலாம்னா, பக்கத்து வீட்டுக்காரு உங்க வேற சந்தேகம் இருக்கு, இவர் பாகிஸ்தான்ல இருந்திருக்காரு, இவர் இந்தியன் இல்லைன்னு ஒருத்தர் குற்றச்சாட்டு எடுத்து வச்சால், சந்தேகம் இருந்தால் அவர் கேட்கலாம். until unless you should not. Here what are you doing? பீகார்ல அந்த 7.5 கோடி மக்கள் லைனை நிக்க வச்சு இங்க காட்டுங்க. தமிழ்நாட்டுல 6.5 crore population. They are asking, please show whether you are Tamilian or not, whether you are Indian or not. This is the fact. And இத மறைச்சது யாருன்னா தேர்தல். இன்னைக்கு வர அது இது அவ்வளத்தையும் இப்ப நீங்க சொல்றீங்க இல்லைங்களா,
இந்த அவலத்தையும் எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணாங்க, பிரசாந்த் பூஷனும் ரேகா நேக்கி 2 வழக்கறிஞர்களும் இந்த ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடியே அவங்க வந்துட்டு தமிழக அரசு ஃபைல் படிச்ச பெட்டிஷனு அது தொடர்பான விசாரணையில் இவ்வளத்தையும் சொல்லியிருக்காங்க. போன தடவை எப்படி நடந்துச்சு, இப்ப எப்படி இவங்க கேக்குறாங்க, போன முறை ஃபார்மே கிடையாது இப்ப ஃபார்ம் கொடுக்குறாங்க, போன முறை எல்லாம் எனுமரேட்டரே வந்துட்டு அவரே முடிச்சுட்டு போயிட்டாரு, இப்ப இதெல்லாம் பண்றாங்க, எந்த டாக்குமெண்ட்டே அவங்க கேட்டதில்லை, ஆனா இப்ப டாக்குமெண்ட்ல கேட்குறீங்கன்னா 5 வித்தியாசத்தை ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. என்ன செய்ய போறாரு சூரியகாந்த்னு தெரியல, அவர் பிஸியா இருக்கிறாரு சீஃப் மினிஸ்டர் ஜஸ்டிஸ் ஆகிறதுக்கு, அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. சரி, இந்த இடத்துல இன்னொரு ஒரு பெரிய ஒரு கஷ்டம் என்னன்னாங்க, இதெல்லாம் எப்படிங்க சாத்தியமாகுது, அது கடைசியில் வருவோம். சரி சொல்லுங்க. இன்னொரு விஷயத்தை நான் பார்க்குறேன். வில் ஸ்டிக் டு பீகார் எலெக்ஷனே மறுபடி, பிகாஸ் இந்த மேண்டேட் வாட் Tejasvi Yadav have got only 22, 23 and 24 seats, sorry. Congress had got 6. ஒரு சில தவறுகள் அந்த தரப்புல இருக்குன்னு நீங்க வச்சுக்கோ. அதை விட்டால் கூட பிஜேபி அண்ட் ஜேடியு அந்த கேண்டிடேட்ஸ் மக்களை போய் சந்திக்க போகும்போது சானியால கரைச்சு ஊத்துற ஒரு காட்சி எல்லாம் இருந்தது. யூனோ த டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பீகார் துரத்தி அடிச்சாங்க. ஸ்பெஷலி இளைஞர்கள், அவங்களுடைய கேள்வி என்னன்னா, எங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும். அண்ட் இந்த எலெக்ஷன்ல அதிகமாக ஓட்டு போட்ட நபர்கள் யாருன்னா அதே இளைஞர்கள் தான். பெண்கள், இளைஞர்கள். பெண்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்து அவங்களோட ஓட்டை நீங்க வாங்கியிருக்கலாம், பட் இளைஞர்கள் they will not do it, ரைட்? ஸோ அந்த அளவுல மக்கள் போய் ஓட்டு போடும்போது இந்த மேண்டேட் அது ஜீர்ணிக்க முடியாத மேண்டேட்டா இருக்கு இல்லையா? யூனோ 30 அட்லீஸ்ட் ஒரு 50, 60, 70 வந்திருந்தா கூட ஓகே, சம்வேர் யூ கேன் பேலன்ஸ் இட் அவுட். அண்ட் அந்த எஜுகேஷன் எந்த லெவலில் இருந்துச்சுன்னா, people have thrown them away. People said we will not vote for you on their face. இந்த பக்கம் தேர்தல் ஆணையம் எங்க இருந்துச்சுன்னே தெரியல. ஆர்ஜேடியோடைய சப்போர்ட்டிங் ஓட்டர்ஸ்கள் ஒரு படகெல்லாம் அங்க நிக்குது, அந்த படகை பிளாக் பண்ணிட்டாங்க. அந்த பக்கம் போய் நீங்க ஓட்டே போடக்கூடாதுன்னு. There are incidents, whether it was TN session or அவருக்கு முன்னாடி எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல 10 பேர் தான் ஓட்டர் இருப்பாங்க, நக்சல் ஏரியாவா இருக்கும், தலையில தூக்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லா நடந்து அந்த 10 ஓட்டை வாங்குறதுக்காக இங்க இருந்து போவாங்க. That happened, right? Here people are standing, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க நிக்கிறாங்க, அந்த பக்கம் போய் ஓட்டு போடணும்னு. You blocked the way. அதான் மக்களே, கிட்டத்தட்ட we are coming to the concluding. இதெல்லாம் எந்த அடிப்படையில் நடக்குது? நேருவுக்கு இல்லாத துணிச்சல், இந்திரா காந்திக்கு இல்லாத துணிச்சல், மொரார்ஜி தேசாய்க்கு இல்லாத துணிச்சல், இல்லை அதுக்கு பின்னாடி வந்த நரசிம்மராவுக்கு இருந்த இல்லாத துணிச்சல், விபி சிங் இல்லாத துணிச்சல், இவங்களுக்கு எங்கே இருந்துச்சு? நல்லா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பட் இன் 2014 to 2019 இந்த 5 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு மோடி பேசுகிறாரு. அவங்களுடைய கட்சிக்காரங்க இப்போ நீ கூட 7:30 மணிக்கு பேசியிருப்பார். அதில் அவர் வந்துட்டு நல்ல டீப்பாக அனலைஸ் பண்ணலாம், அதில் நிறைய உண்மைகள் எடுக்கலாம். இந்த 5 ஆண்டு காலத்தில் நம்ம என்னென்ன செஞ்சுட்டோமோ, யாரை எங்கே கொண்டாந்து எங்கே எல்லாம் வைக்கணுமோ வச்சுட்டோம். இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய நினைக்கிறோமோ அதை செய்யலாம். நல்லா கவனிங்க, இந்த டெமோக்ராட்டிக் ஸ்டேட் லைக் இந்தியா, ஒரு பர்டிகுலர் பார்ட்டி டிசைட் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் கண்ட்ரி. தேர் அப்ஜெக்டிவ் பிகம்ஸ் அவர் அப்ஜெக்டிவ். Their victory becomes our victory. If they go, அவங்க நாசமாக போனாங்கன்னா நம்மளுக்கு நாசமாக போனோம். இப்படியான ஒரு நிலையை வந்துட்டு கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு காரணம் என்னன்னா, மறுபடியும் நாம தான். பிகாஸ் we didn't understand a democracy. காந்தி சொன்னார், அதான் சொல்லி முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். இந்த சுதந்திர போராட்டத்தின் மூலம் 1799 நடக்குது சுதந்திர போராட்டம். 1947 நம்ம சுதந்திரம் வாங்குறோம். வாங்கி முடிச்சிட்ட உடனே அவர் அப்போ பிர்லா மந்திரில் இருக்கார், அரசியல் பண்ணிட்டு இருக்கார் காந்தி. அப்போ ஆச்சாரிய வினோபா பாவே வர்றார், வந்து ஆசீர்வாதம் வந்தார். ஏன்னா விடுதலை பெற்ற உடனேயே வந்துட்டு பூதான இயக்கம்னு ஒன்று பண்ணி பெரும் பணக்காரர்கிட்ட இருக்கக்கூடிய நிலவங்கள் எல்லாம் வாங்கி அதை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து அதன் மூலம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றுவது பெரிய விஷயம். பூதான இயக்கம் ஆச்சாரிய வினோபா பண்ணார். அந்த திட்டத்துக்கு ஆசீர்வாதம் வந்தது தான் மகாத்மா கிட்ட வந்திருந்தார். மகாத்மா காந்தி வந்துட்டு வாஸ் பென்சிவ் மூடு, ஒரு சிந்தனையிலே இருந்தார். எல்லாம் ரைட்டு ஆச்சாரியாஜி, இது ரொம்ப செய்யப்பட வேண்டியதானே, இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் இதை விட முக்கியமான ஒரு பணி நம்மகிட்ட இருக்கு அப்படின்னார். அவர் அப்படியே பேசாத இருக்கும்போது என்னன்னா, இன்னைக்கு இந்த நாட்டு மக்கள் சுதந்திரம் பெற்றிருக்கிறார்கள்,
அதனுடைய அர்த்தம் என்னன்னா, டுடே தே ஹேவ் த ரைட் டு vote through which they can elect their government. இது வரைக்கும் பிரிட்டிஷ் ராணி அங்கேருந்து சொல்கிறது தான் அரசு, டு த ப்ளஷர் ஆஃப் த கவர்னர் அப்படின்னு. இப்போ அந்த வார்த்தை வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்கும், இவங்க எடுக்கவே இல்லை. ப்ளஷர் ஆஃப் த கவர்னர் வந்துட்டு அவர் அட்மிட் பண்ணுவாராம். சொன்னார், இந்த மக்களுக்கு இந்த உரிமையை நம்ம பெற்று தந்துருக்கிறோம். இந்த சுதந்திர போராட்டத்தினுடைய ஒரே பெனிஃபிட் நம்ம மக்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கிறது இந்த ஓட்டிங் ரைட். பிஜேபி, RSS, Modi and his dispensation are taking away this right, this particular democratic right that we have got through an independent struggle. நல்ல கவனிங்க, இதை தான் அவங்க பறிக்க. அதனுடைய விளைவு தான், உச்சபட்ச விளைவு தான் இப்போ இந்த 2204 சீட்டு 208 சீட்டு அப்படியே வாஷ் அவுட் பண்ணுறது எல்லாமே. இட் மே ஹேப்பன் டுமாரோ இன் தமிழ்நாடு. அதெல்லாம் முடியாதுன்னா சொல்ல முடியாது. நான் 2019 நான் எழுதின புத்தகம் வாக்கியந்திர சூழ்ச்சி மக்களாட்சியின் வீழ்ச்சின்ற புத்தகத்தில் இதெல்லாம் எப்படி சாத்தியப்பாடு அப்படின்றதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். 2019 தேர்தலுக்கு முன்னால் 12,70,00,000 பேர் இந்த நாட்டினுடைய வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டார்கள். ஓட்டு போட்டவங்க 60 கோடி தான். ஆனால் ஓட்டு போட எலிஜிபிளாக இருந்த 12,70,00,000 பேர் நீக்கினாங்க. அதில் 4 கோடி பேர் முஸ்லீம், 3 கோடி பேர் பட்டியல் இனத்தார், மற்றவங்களாம் ஆங்காங்கு இருக்கக்கூடிய, இவங்கெல்லாம் பாஜக ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்றவங்களெல்லாம் சொல்லி வச்சாங்க. அந்த வசதி எல்லாம் இருப்பது தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்ல இருக்குது. நல்லா கவனிங்க. இதில் நாங்கள் தொடர்ந்து கத்திட்டு இருக்கிறோம் அட் ரூஸ்டர். I as a person, I am talking to every other television, everything, but nothing shakes. ஏன் அப்படின்னோம்னா, our people don't listen to democracy, its principle. இந்த நாட்டில் டெமோக்ரஸி இழந்தது தான் இந்த நாட்டினுடைய வீழ்ச்சிக்கு காரணம். இதுதான் நடந்துருச்சு. இப்போ பீகார் மக்கள் எழுச்சியுடன் வர்றாங்க போகிறாங்க, அதெல்லாம் அப்பாற்பட்ட பிரச்சனை. as long as you don't understand, you won't even keep your father at home. True. But where is the question of democracy? So it is lies in the understanding. This is what the message we wanted to keep it through Rooster. Thank you. Thank you. Thank you so much. Thank you. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.